வான மல்லந்ததனைத்து மலர்ந்திடும் வன்மொழி வாழியவே சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே ஏழ் கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. தாய்க்கும் தமிழுக்கும் என் முதல் வணக்கங்கள். அவையோர் அனைவரையும் என் இருகரம் கூப்பி வணங்கி மகிழ்கிறேன். உத்தமராய் வாழ்ந்தால் ஊரெல்லாம் போற்றும், சித்தத்திலே தெளிவும் செயலிலே உயர்வும், எத்திக்கும் புகழ எடுத்து காட்டு முனை, சித்திக்கும் நலமெல்லாம் சீவன் முக்தியே என்ற ஔவையின் பாடலுக்கேற்ப இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதரும் உத்தமராய் வாழ்ந்திருந்தால் இந்த சமூகத்துல என்னுடைய பார்வை இன்று நேரம் எங்கேயோ மாறி இருந்திருக்கும். இந்த பூமியில நிலப்பரப்பு தான் கடலை விட சிறியது, கடல் தான் பெரியது. ஆனால் இந்த சமூகம் தான் அந்த சமுத்திரத்தை விட ஆழமானது, ஆபத்தானதும் கூட. எங்கு திரும்பினாலும் ஏற்றத்தாழ்வுகள், சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு, கல்வியில் ஏற்றத்தாழ்வு, நாடெங்கும் ஊழல், உலகமெங்கும் அரசியல் ஆயிட்டு. இந்த காலத்தில் அரசியலுங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் மாறி போயிடுச்சு. ஊழல் பற்றி பேச விரும்புகிறேன், ஆனால் ஊழல் இல்லாத இடமே இல்லை. சிறு ஊசியில் இருந்து இந்த உலகம் வரை ஊழலுங்கிற விஷயம் பரவி இருக்குது. இப்பெல்லாம் செய்தியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே ஊழல் வழக்கில் அதிபர் கைது, லஞ்சம் வாங்கியதால் அதிகாரிகள் கைது என்று அதிகாரம் இருக்கும் இடத்தில் ஊழல் இருப்பதால் தான் அது அவர்களுக்கு ஒரு அத்தியாவசியமாக மாறிவிட்டது. பிறப்பால் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்றோம், ஆனா சமமாகவும் இலவசமாகவும் கிடைக்க வேண்டிய கல்வி ஏழை வீட்டில் பிறந்தவனுக்கு ஒரு முறையான கல்வியும் வசதியான வீட்டில் பிறந்தவனுக்கு ஒரு முறையான கல்வியும் கொடுக்கக்கூடிய இந்த சமுதாயம் கல்வியின் ஏற்றத்தாழ்வை மிக அழகாக கூறுகிறது. அது மட்டும் இல்லை, கல்வியில் மட்டுமா ஏற்றத்தாழ்வு, மக்களுக்காக வாழ்பவர் ஒருத்தவனை பார்க்கணும்னா கூட அதுக்கு ஒரு பரிந்துரை கடிதம் இருப்போனால பார்க்க முடியும், இல்லாதனால என்ன பண்ண முடியும். இங்கு தான் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். 87களில் வேதம் புதிது அப்படின்னு ஒரு படம் வெளியானது. அதில் ஒரு காட்சி என்னை ரொம்பவும் பாதிச்சுது. அதில் ஒரு சிறுவன் கேட்பான், சுவாமி உங்களை ஏன் பல்லாக்கில் தூக்கிட்டு வரா அப்படின்னு கேட்பான். அதுக்கு சுவாமி பதில் சொல்ல மாட்டார், அருகில் இருக்கிற பதில் சொல்லுவாங்க. நீண்ட பயணம்னா சுவாமிக்கு கால் வலிக்குமோ இல்லையோ, அதனால தான் அவளை பல்லாக்கில் தூக்கிட்டு வரா, என்ன அம்பி இப்படிலாம் கேட்குற அப்படின்னு கேட்பான். அதுக்கு அந்த சிறுவன் கேட்பான், அப்போ உங்களை தூக்கிட்டு வந்தால் அவளுக்கு கால் வலிக்காதா அப்படின்னு கேட்பான். அதை உணர்ந்த அந்த சாமி சொல்லுவார், நான் பல சுமைகளை இறக்கி வச்சுட்டு தான் நினைப்பேன், ஆனால் நானே ஒரு சுமையாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதுலேருந்து அவர் நடக்க ஆரம்பிச்சிருவார். இதுதான் இந்த சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே அவர் திருந்திட்டார், ஆனால் இங்கே சில மக்கள் இன்னும் திருந்தவே இல்லை. இப்படி தான் ஏழை எளியோர் மக்களை இந்த சமூகம் பயன்படுத்தி கொள்கிறது. சமீப காலத்தில் ஒரு போராட்டம் நடந்தது. தூய்மை பணியாளர்கள்லாம் சில கோரிக்கைகளை முன்வைத்து ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ணாங்க. அப்போ கூட சமூக வலைத்தளத்தில் ஒரு செய்தி பரவலாக வந்துச்சு. என்னது அப்படின்னா, ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினா அந்த பணியை செய்கிறதுக்கு சில ஆசிரியர்கள் இருப்பாங்க, மருத்துவர்கள் போராட்டம் செஞ்சுன்னா அந்த வேலையை பார்க்கறதுக்கு மருத்துவர்கள் இருப்பாங்க. அதுவே தூய்மை பணியாளர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டா, அவங்க ஸ்ட்ரைக்கு ஈடுபட்டாலோ அந்த பணியை செய்கிறதுக்கு இந்த சமூகத்திலேருந்து யாருமே முன் வரல. அவங்க பிள்ளைகளோ மகனோ தான் செய்தார்களே தவிர இந்த சமூகத்திலேருந்து அந்த பணியை செய்யறதுக்கு யாருமே வரல. இதற்கெல்லாம் ஒரே தீர்வு கல்விதான். உன்னை வகுப்பறைக்குள்ளே செல்லக்கூடாது, நீ படிக்கக்கூடாது என்றாலும் உலகத்திலேயே அதிகமாக கற்றவர் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அவர்கிட்ட இருக்கிற வைராக்கியம் நம்ம எல்லாருக்குமே வேண்டும். பொருளாதார ஏற்றத்தாழ்வு, அதனால் ஏற்படும் வறுமை, அதனால் வரும் விளைவாக ஒருவன் கெஞ்சினால் என்றால் அதுதான் இருக்கிறதுலே கொடுமை என்று சொல்லி சின்னம் கொண்டு வள்ளுவர் ஒன்று சொல்லியிருப்பாரு, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான். அதாவது பிச்சை எடுத்துதான் ஒருவர் உயிர் வாழும் என்ற நிலையில் உயிர்களை படைத்திருந்தால் அப்படி படைத்தவனே இந்த உலகிற்கு வந்து பிச்சை எடுப்பவனை போல அலைந்து திரிந்து கெட்டு போக வேண்டும் என்று அந்த ஆண்டவனை பார்த்து சாடி இருப்பார். இதில் ஆள்பவன் ஒன்றும் விதிவழக்கல்ல. ஒரு பசியும் ஒவ்வாமையும் சேரு பகையும் சேராது இயல்வது நாடு. அதாவது ஒவ்வொருவருக்கும் பசி பிணி பகையின்றி வாழும் உரிமை உள்ளது. அவர்களை காப்பது நம் அரசின் கடமை. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அதாவது பொருள் வரும் வழிகளை உண்டாக்கி அதை சேகரித்ததை பாதுகாத்ததை மக்களுக்கு சரிசமமாக வழங்க வேண்டும். பலருக்கு அதிகமாகவும் சிலருக்கு கம்மியாகவும் இல்லாமல் அதையும் தானே சாப்பிட்டு கொள்ளாமல் மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று வள்ளுவன் கூறுகிறார். மூணு குறள் அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டேன். மக்களுக்காக இறுதியாக ஒன்று சொல்கிறேன், எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதாவது எந்த கருத்தை எவர் சொன்னாலும் அந்த கருத்தின் உண்மையை காண்பதுதான் அறிவு என்று கூறுகிறார்.
அதை அறிந்து மக்களாகி நாம் விழித்து கொள்ள வேண்டும் என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர்களுக்கும் சமூக நீதி பற்றாளர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு எமது பார்வையில் சமூக நீதி. சாதிக்கு ஒரு நீதி வழங்கப்பட்டிருந்தது இந்திய துணைக்கண்டத்தில். பொது கிணற்றில் தண்ணீர் எடுக்கக்கூடாது, பொது பாதையில் நடக்கக்கூடாது, சில குறிப்பிட்ட சமூகங்கள் பகலில் நடமாடுவதற்கு தடை இருந்தது, சில குறிப்பிட்ட சமூகத்து பெண்கள் மாறாப்பு அணிய தடை இருந்தது. இன்னும் சொல்ல போனால் கல்வி என்பது காலம் காலமாக நமக்கு அந்நியமாகவே இருந்தது. யார் எங்கே எரிக்கப்பட வேண்டும், புதைக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் சாதியம் தீர்மானித்து கொண்டிருந்தது. இப்படியாக 2000 ஆண்டுகளாக அடிப்படை உரிமை கூட மறுக்கப்பட்ட சமூகங்களுக்கு அவர்களுக்கான நீதியை பெற்றுத்தருவதுதான் சமூக நீதி. திராவிட மாடல் என்றால் என்ன என்று எல்லோரும் கேள்வி எழுப்பிய போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார், எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் என்று. எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும், எனக்கு கிடைப்பது உனக்கு கிடைக்க வேண்டும், உனக்கு கிடைப்பது நம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம், அந்த கருத்தியல், அந்த சித்தாந்தம் தான் சமூக நீதி கோட்பாடு. இன்றைய காலகட்டத்தில் சமூக நீதிக்கான தொடர்ச்சியான முன்னெடுப்புகளாக நாம் செய்து கொண்டிருப்பது கல்வி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பது. காரணம் என்னவென்றால், எல்லோருக்குமான கல்வி, அதன் மூலமான வேலைவாய்ப்பு, வேலைவாய்ப்பின் மூலமாக தன்னிறைவடைந்த பொருளாதாரம், தன்னிறைவடைந்த பொருளாதாரத்தின் மூலமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் சுயமரியாதை மிக்க வாழ்க்கையை உறுதி செய்வது சமூக நீதி. முதலில் கல்வியை எல்லோருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால், காலம் காலமாக கற்காமல் இருந்தார்களே அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கல்வி கூடங்களில் உறுதி செய்ய வேண்டும். அதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு கோட்பாடு, ஒரு அமைப்பு தான் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம். நாம் இன்றைக்கு பயன்பெற்று கொண்டிருக்கக்கூடிய இட ஒதுக்கீடு திட்டம். இடஒதுக்கீடு திட்டம் இன்றைக்கு தகுதி திறமை என்று பேசுகிறவர்கள் எல்லாம் இடஒதுக்கீட்டினால் பயன் பெற மாட்டேன் என்கிறார்கள். தகுதிக்கும் திறமைக்கும் வாய்ப்பு எங்கே என்று கேட்கிறார்கள். அன்றைக்கே முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார், தகுதி திறமை என்று வியந்து பேசி நயமாக நஞ்சை கலக்கின்றார். தகுதிக்கும் திறமைக்கும் இத்தனை ஆண்டுகள் வாய்ப்பு வழங்கப்பட்டதால் கிழித்ததென்ன தைத்ததென்ன, கிழித்து தைத்ததுதான் என்ன என்ன என்ன. கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேகும் என்று ஏகலைவன்களுக்காக, கல்வி மறுக்கப்பட்ட ஏகலைவன்களுக்காக கிரட்சித்தார் அந்த முத்தமிழறிஞர். அப்படிப்பட்ட காலம் காலமாக மறுக்கப்பட்ட கல்வியை கொண்டு சேர்ப்பதற்காக கொண்டு வந்திருக்க இடஒதுக்கீடு இன்றைக்கு அநீதியாக தெரிகிறது. இடஒதுக்கீடு எதற்காக கொண்டு வரப்பட்டது? காலம் காலமாக மலமல்லக்கூடிய சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞனை, ஒரு மாணவனை மருத்துவனாக்குவதற்காக. அவனுடைய தலையில் இருக்கக்கூடிய மலச்சட்டியை அகற்றிவிட்டு அவனுடைய தலையில், அவனுடைய கைகளில் எழுதுகோலையும் புத்தகங்களையும் கொடுப்பதற்காக. இந்த திட்டத்தின் மூலமாகத்தான் இன்றைக்கு கல்வி கூடங்களில் நமக்கான வாய்ப்பு குறைந்தபட்சம் திறந்திருக்கிறது. இதை நாம் ஒரு பக்கம் பார்த்தாலும், மறுபக்கம் கல்வி கூடங்களில் மாணவர்கள் மத்தியில், கற்றவர்கள் மத்தியில் சாதியமும் சாதிய பாகுபாடும் எப்படி இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். சாதாரண ஒரு இளைஞன், ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன், ஆசிரியர் கூப்பிட்டு எல்லாருக்கும் முன்னாடி பாராட்டுறாரு, இங்கே பாரு இந்த பையனை மாதிரி நல்லா படிங்க அப்படின்னு. அன்றைய இரவு வேளையில் அவன் கொலை முயற்சிக்கு ஆளாக்கப்படுகிறான் சக மாணவர்களாலேயே. இந்த நிகழ்வு இருக்குல்ல, இது ஏதோ ஒரு தனி மனிதனின் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதலோ, ஒரு மாணவர்கள் ஒரு உணர்ச்சி வேகத்தில் செய்த செயலோ இல்லை. நிச்சயமாக இது சமூக நீதி என்ற கருத்தியலுக்கு மீது நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு அச்சுறுத்தலாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த மனநிலையை நாம் அகற்றாமல் சமூக நீதி சமுதாயத்தை நம்மால் உருவாக்கிவிடவே முடியாது. இன்றைக்கு இடஒதுக்கீட்டின் மூலமாக நாம் பயன்பெறுகிறோம். ஆனால் இன்றைக்கு இடஒதுக்கீட்டின் மீதே கல்லெறியக்கூடிய ஒரு போக்கை நம்மால் பார்க்க முடியுது. இத்தனை காலம் தகுதி திறமை என்று யார் யாரெல்லாம் பேசினார்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கு தங்களை தாங்களே அரிய வகை ஏழைகள் என்று அறிவித்துக் கொள்கிறார்கள். நம்முடைய இடஒதுக்கீடு என்பது பல ஆண்டுகால போராட்டம். அவர்களுடைய அரிய வகை ஏழைகள் என்று சொல்லக்கூடிய EWS, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், வெறும் 3 நாளில்
தீர்ப்பாகி அவருடைய கரங்களில் கிடைக்கப் பெறுகிறது. இந்த காட்சி இருக்குது இல்லையா, இந்த காட்சி இன்றைக்கும் சமூக நீதி கோட்பாட்டுக்கான அவசியத்தை நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக சமூக நீதி சமுதாயம் அமைய வேண்டுமென்றால் முதலில் களையப்பட வேண்டியது சாதியம். சாதியம் களையப்பட வேண்டும்னா ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இத்தனை வருஷம் போராடுறீங்க? உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஜாதி சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதை கிழிச்சு போட்டால் சாதியம் ஒழிந்து போய்விடும் என்று அதிமேதாவித்தனமாக பேசக்கூடிய ஒரு கூட்டத்தையும் நாம் அனுதினம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். எப்படி இரத்தத்தில் இருக்கக்கூடிய புற்றுநோயை காண்பித்து கொடுக்கிறதோ மருத்துவரின் அறிக்கை, அதே போலதான் சமூகத்தில் இருக்கக்கூடிய புற்றுநோயை விட கொடிய நோயாகிய சாதியை காண்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு அறிக்கை தான் சாதிய சான்றிதழை தவிர சக மனிதனை இழிவுபடுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு அல்ல. அந்த சாதி சான்றிதழை கிழித்து போட்டுவிட்டால் சாதி போயிடும்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னா, கொரோனா பாசிட்டிவ்ன்ற சர்டிஃபிகேட்டை கிழித்து போட்டால் கொரோனா போயிடுமா? அந்த மாதிரியான அதிமேதாவிகளுக்கு நம்முடைய பகுத்தறிவாலும் நம்முடைய சித்தாந்தத்தாலும் நாம் தினம் தினம் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. சரி, சாதியை களைய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சாதியம் இரண்டு விடயங்களை பார்த்து தான் நடுங்குகிறது. ஒன்று கல்வி, இன்னொன்று சாதி மறுப்பு திருமணம். கல்வியில் தன்னிறைவடைந்தவர்களாக நம்முடைய சமுதாயத்தை நாம் மாற்ற வேண்டும். சாதி மறுப்பு திருமணங்களை பெருவாரியாக ஊக்குவிக்க வேண்டும். இன்றைக்கு சாதி மறுப்பு திருமணங்களுக்கான சட்ட அங்கீகாரம் இருக்கிறது. சாதி மறுப்பு திருமணங்களுக்கான சட்ட பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடிய ஒரு தம்பதியினர் பாதுகாப்பாக இந்த சமூகத்தில் நடமாட அரசாங்கம் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இன்றைக்கு கவின் என்ற ஒரு இளைஞன், படித்தவன், பண்பாளன், பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவன், வருடத்திற்கு 10 லட்சத்துக்கு குறையாமல் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இளைஞன் படுகொலை செய்யப்படுகிறான் என்றால் ஒரே காரணம், தன்னுடைய மகளையோ தன்னுடைய தங்கையையோ வேற்று சாதிக்காரன் திருமணம் செய்து விடுகிறான் என்ற காரணத்தினால். அந்த கொலை முயற்சி எதன் மீது நிகழ்த்தப்படுகிற தாக்குதல் என்றால், கவினுடைய கல்வியின் மூலமும் அவனுடைய வேலை வாய்ப்பின் மூலமும் அவன் பெற்றிருக்கக்கூடிய அந்த படிப்பு அவனுக்கு உறுதி செய்திருக்கக்கூடிய பொருளாதார சுதந்திரத்தின் மீது நிகழ்த்தப்படக்கூடிய தாக்குதல், அவனுடைய சாதி மறுப்பின் மீது நிகழ்த்தப்படக்கூடிய தாக்குதல். ஒரு தாழ்த்தப்பட்ட தலித் இளைஞன் ஒரு புல்லட் வண்டி ஓட்டிட்டான் என்பதற்காக படுகொலைக்கு ஆளாக்கப்படுகிறான் மதுரையில். இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் நான் பார்க்கும்போது சாதி எதை கண்டு அஞ்சுகிறது என்றால், கல்வியை கண்டும் சாதி மறுப்பு திருமணங்களை கண்டும் அஞ்சுகிறது. அம்பேத்கர் சொல்லும்போது சொல்கிறாரு, பலதர திருமணங்களுக்கு நாம் உடனடியாக அதற்கான ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று. அகமண முறையை ஒழித்து விடாமல் சாதியை ஒழிக்க முடியாது என்று தன்னுடைய அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் புத்தகத்தில் பதிவு செய்கிறார். அதை பற்றி அருந்ததி ராய் டாக்டரும் புனிதரும் என்ற கட்டுரையில் எழுதும்போதும் மேற்கோள் காட்டி சொல்லுகிறார்கள், சாதியை ஒழிப்பதற்கான மிக முக்கியமான ஒரு போர் வாள் என்பது இந்த அகமண முறையை ஒழிப்பது. குடும்பத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுற வரைக்கும் சாதியை நம்மளால் ஒழித்து விடவே முடியாது. அதனால் சாதி மறுப்பு திருமணங்கள் பரவலாக நிகழ்த்தப்பட வேண்டும். அதற்கான சட்ட அங்கீகாரத்தை அரசாங்கம் வழங்க வேண்டும். கல்வி எல்லோருக்குமானதாக இன்னும் விரிவுபடுத்தி சென்று சேர வேண்டும். அப்படி நடந்தால் நிச்சயமாக நாம் கனவு காணக்கூடிய ஒரு சமத்துவ சமுதாயம், ஒரு சமூக நீதி சமுதாயம் வளரும். அம்பேத்கர் குறிப்பிடுகிறார், கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று. கற்பி என்றால் அடுத்தவனுக்கு கற்பிக்கும் அளவிற்கு முதல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்றுபடுங்கள் என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை, ஒன்று சேர் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறார். நீ தலைவனாகு, நீ தலைவனாகி அடுத்தவர்களை ஒன்று சேர், அதிலிருந்து புரட்சியை தொடங்கு என்று. இதைதான் தந்தை பெரியார் செய்தார். தன்னுடைய 94 வயதிலும் மூத்திரச்சட்டியை தூக்கி கொண்டு நம்முடைய சூத்திர பட்டம் நீங்க வேண்டும் என்று தெரு தெருவாக, வீதி வீதியாக, ஊர் ஊராக ஒரு கிழவன் தடியோடும் தாடியோடும் நடந்தார் என்றால் அதற்கான காரணம் என்ன? நடந்து நடந்து பயணம் செய்து பேசி பேசி எழுதி எழுதி நமக்கு கற்பித்தார். சாதி என்று ஒன்று இல்லை என்று கற்பித்தார். மத நம்பிக்கை வேறு, மத மூட நம்பிக்கை வேறு என்று கற்பித்தார். பெண்ணடிமைத்தனம் கூடாது என்று கற்பித்தார். அதன் விளைவாக நம்ம எல்லோரையும் திராவிடர்களாய் தமிழர்களாய் ஒன்று சேர்த்தார். அதன் விளைவாக ஏற்பட்ட புரட்சி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எவர் பின்னாரியும் சாதிய ஒற்று இல்லை. வேற எந்த மாநிலத்திலும் இது சாத்தியம் இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் சாத்தியமாகி இருக்கிறது என்றால் பெரியார் நிகழ்த்திய புரட்சி. அந்த பிரச்சாரத்தை இளைஞர்கள் நாம் தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும். நாம் தொடர்ச்சியாக நம்மிலிருந்து அந்த புரட்சியை தொடங்க வேண்டும்.
அப்படி தொடங்கினோம் என்றால் நிச்சயமாக சாதிகளற்ற, மதபேதமற்ற, இனபேதமற்ற, மொழிபேதமற்ற, வர்க்கபேதமற்ற சமத்துவ சமூக நீதி சமுதாயத்தை படைத்துவிட முடியும் என்று கூறி இவ்வளவு நேரம் இந்த சிறியவனின் பேச்சை கேட்ட உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க சமூக நீதி கருத்தியல். நன்றி. செந்தமிழே உயிரே நறும் தேனே, உன்னையல்லா இப்புறவி எனக்கு பயனில்லை. என் அன்னை தமிழையும் அவையில் உள்ள அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். எனது பார்வையில் சமூக நீதி, ஆம், எனது பார்வையில் சமூக நீதி. சமூக நீதி மறந்த உலகில், சமூக அநீதி நிகழும் உலகில், சமூக அநீதி மலிந்த உலகில் நீதி என்னும் சொல்லோ என்று நாதியற்று போய்தான் கிடக்கிறது. இந்த நீதி என்னும் சொல் எப்படி பிறந்தது தெரியுமா? என் அன்னையின் கருவறையில் பிறக்க தொடங்கியது அண்ணலினால் ஆழமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. நீதி தவறினால் எப்படி? நீதி தவறினால் மண்ணுலகம் செல்லவும் அஞ்சேன் என அறம் கூட அடிமையாக்கப்பட்டிருந்தது. சமூக நீதி, எனது பார்வையில் சமூக நீதி, ஆம், இந்த சமூக நீதி அகிம்சையினால் பெறப்பட்டவை அல்ல. ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்திலுமே பெற வேண்டி இருந்தது. இந்த சமூக நீதியை, அடிமை நிலையை ஒழிக்க, எப்படி இந்த அடிமை நிலையை ஒழிக்க அணுக்கள் கூட சத்தமிட்டு கேட்டதாம் இந்த நீதியை. கடையேழு வள்ளல் தொடங்கி கடைக்கோடி மனிதன் வரை நீதி என்பது ஒன்றென உறக்கிட்டு கூறினானோ. ஆம், கடையேழு வள்ளலாக இருந்தால் என்ன, கடைக்கோடி மனிதனான இருந்தால் என்ன, நீதி என்பது ஒன்றென உறக்கிட்டு தான் கூறியிருந்தான். நீதி என்பது நித்தம் ₹1 கேட்டு பெறுவது அல்ல. சிந்தித்து பார், நீதி என்பது நித்தம் ₹1 கொடுத்து பெறுவதும் அல்ல. நீதி 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 எப்படி இறந்தது, எப்படி மாற்றப்பட்டது, எப்படி பெறப்பட்டது, எப்படி மாறப்பட்டது என்று. ஆம், சமூக நீதி பல தலைமுறை மண்ணுக்குள் மடிந்த போது இன்னும் சில ஈன செயல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நீதியின் நிறம் என்னவோ இன்று இரத்தக்கரையாக தான் இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். மனிதனாக இருந்தால் என்ன, மாடாக இருந்தால் என்ன, நீதி என்பது ஒன்றென, எப்படி நீதி என்பது ஒன்றென உறக்கிட்டு கூறிய மனுநீதியின் நாட்டிலா இப்படி நடக்கிறது? நீதியும் சரி, மானமும் சரி. மக்களுக்கு நீதி என்பது வானத்தை போல ஒன்றென இருக்கும். மாண்புடைய நோட்டிலும் சில நீதி நடக்கிறது. ஆம், நீதியின் நிறம் இன்று இரத்தக்கரையாகத்தான் இருக்கிறது. எப்படி மாற்றப்பட்டது? இப்போ நாம் தின்னும் கழுகுகளும் வெறி கொண்ட மிருகங்களும் மனிதன் என்ற பெயரில் நடமாடுது. அது பூத்து குலுங்க வேண்டிய பிஞ்சு மொட்டுக்களை நசுக்கி கசக்கி எறுகிறது. ஆம், சிட்டுகள் சுதந்திரமாக பிறக்கும் முன்னே சிறகுகள் வெட்டப்படுகிறது. மொட்டுகள் மனம் வீசி மலரும் முன்னே பலவந்தமாய் பறிக்கப்படுகிறது. உன் குருதி தீயை குளிர்விக்க, எப்படி உன் குருதி தீயை குளிர்விக்க குறும்பு மாறாத குட்டி குழந்தையின் குருதியை குளமாக்கியது. இது என்ன நீதியோ? சிந்தித்து பார். உன் பாலியல் மோகத்தை தீர்க்க பால்மனம் மாறாத பச்சிலம் குழந்தையை பாலாக்குவது. இது என்ன நீதியோ? பார்த்து பார்த்து வளர்த்த பாசமகள், எப்படி பார்த்து பார்த்து வளர்த்த பாசமகளும் முழுமதியென பிரகாசிக்க வேண்டியவள் புரைமதியாக அல்லாமல் புனமாக இருப்பது. இது என்ன நீதியோ? சிந்தித்து பார். நம் நாட்டில் நீதி நிலையாக இருக்கின்றது. ஆம், கோவலின் கருவறையில் காமம் எழுந்ததால் என்னவோ இன்று ஆசீபாவின் அழுங்குரல் வெளியில் கேட்கவில்லை. ஆம், ஓடும் பேருந்துகளில் காம அவள சத்தம் யார் கேட்டது? அண்ணன் என்ற வார்த்தையில் கூறியவன் கூட இன்று அலறவிட்டுத்தான் கொண்டு இருக்கிறான். இப்படி ஒரு புறம் நீதி இருக்க இன்று நிலை மாறி இருக்கிறது. இப்படி ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் சாதி என்பது நீதியை நிலையில்லாமல் ஆக்குகிறது. ஆம், நீதிக்கு அதாவது எப்படி சாதிக்கு பல சங்கம் முன்னாளில் இன்று நீதிக்கு ஒரு பக்கம் முகநூலிலா என தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம். அது பிஞ்சு நெஞ்சங்களில் நஞ்சை உதைக்குது பின்னாளில் சாதி என்னும் கருப்பையினால். ஆம், எப்படி மாற்றப்பட்டது தெரியுமா? சமூகத்தில் சாதி என்பது நிலைத்து இருப்பதால் இன்று சாதி மாறி மதம் மாறி திருமணம் செய்தவர் ஓட ஓட வெட்டி கொலை. எத்தனை கவின், எத்தனை மணிகண்டன். நீதி கூட இந்நிலத்தில் நினைவில்லாமலே இருக்கின்றது போலும். ஆம், தினமும் வேலும் வீத்திருவாளும் என்று ஒரு போருக்கான ஆயுதங்களுடனே புறப்பட வேண்டி இருக்கிறது. காரணம், வழிபோக்கனோ வாகன ஓட்டியோ பாசமாய் பேசும் பக்கத்து வீட்டுக்காரனோ எங்கோ எப்போதோ நடந்து விடுகிறது அந்த அவலம். ஒருவேளை நீதி இருந்தால், ஒருவேளை நீதிக்கு வாயிருந்தால் இன்று இப்படி கூட நம்மிடம் கேட்டிருக்கும் போல். எப்படி தெரியுமா? பள்ளிக்கூடம் போகையில பாட புத்தகம் தாங்கி சுமந்த நீ, கள்ளத்தனம் ஏதும் இல்லாம கம்பீரமா நீ நடந்த நீ
வாங்கி வந்த பொம்மையெல்லாம் பத்திரமா அடக்காக்க வாங்கி வந்த ஓந்தேகம் மட்டும் பொட்டலமா போனதென்ன? உன் நிலையை எடுத்து சொல்ல எத்தனையோ மொழி இருக்க. உன் நிலையை எடுத்து சொல்ல எத்தனையோ மொழி இருக்க, என் இடத்துல நின்று பார்த்தா அத்தனையும் மௌனதானே. கேள்வி எழுப்புது நீதி கூட. ஆம், மொட்டு வச்ச தேகமெல்லாம் எப்படி மொட்டு வச்ச மலரெல்லாம் கட்டிக்காக்க முள்ளு இருக்க, நட்டு வச்ச ஓந்தேகம் பொட்டலமா போனதென்ன? கேள்வி கேட்குது. எத்தனையோ சொல்லி கொடுக்க நீ இருக்க, சதைய விரும்பும் மனுஷனை பத்தி ஏன்பா ஓத மறந்த? கேள்வி கேட்டு பார்க்கிறான். கிளைத்தழும் பெருந்தேயில் பூமி பந்து ஒரு நாள் சாம்பல் உருண்டையாக மாறக்கூடும், அதிலிருந்து மீண்டு வர நாம் ஒன்றும் ஃபீனிக்ஸ் பறவை அல்ல. நீதி என்பதை கவிதையாலோ கட்டுரையாலோ பேச்சாலோ கூறிக்கொண்டே இருந்தால் இன்றும் அவை அப்படித்தான் மடங்கி கொண்டே இருக்கும். சமூக நீதி எனது பார்வையில் மட்டுமல்ல, இன்று உனது பார்வையிலும் நாதியற்று போய்தான் கிடக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அனைவரும் நீதி என்பது என்னவென்றே அர்த்தம் தெரியாமல் அர்த்தமற்று போய்தான் கிடந்து கொண்டிருக்கிறோம். உன் தலைமுறை வாழ்வது சாத்தியமல்ல, நினைத்து பார். நீதி என்பது நாம் கேட்டு பெறுவது அல்ல, நிதம் நம் கையில் இருக்க வேண்டிய ஒன்று. அதனால் இவ்வுலகில் இருக்கிற அனைத்து மக்களும் சரி, நீதி என்பதை கேட்டுவிட்டால், வாய் திறந்து கேட்டுவிட்டால் நம்மை எங்கு அடிமை விடுத்து விடுவார்களோ, எங்கு நம்மை தாக்கப்பட்டு விடுவோமோ என்ற ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டுதான் இருக்கும். நீதி என்பதை நீ எதற்கு கேட்கிறாய்? அது உன்னுடன் பிறக்க வேண்டியது. உறுதியிட்டு கேட்டுப்பார். உன் தலைமுறை கற்பை காக்க வேண்டுமென்றால் நீதி என்பது உன் கையில் இருக்கிறது. முதலில் ஒரு காலடி எடுத்து வைத்துப்பார். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்க வேண்டும். இங்கு சாதி என்பது நீ மாற்ற வேண்டும், அவை இருக்கக்கூடாது என்று கூறுகிறார். எனக்கு ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கிறது. எல்லாருமே சொல்கிறாங்க, கரெக்டு தான். ஒரு பக்கம் சாதி என்று ஒரு கூட்டம் இருக்கிறது, மற்றொரு பக்கம் சாதி வேண்டாம் என்ற கூட்டமும் இருக்கிறது. இவை எப்படி தெரியுமா மாறிக்கொண்டு இருக்கிறது? சாதி என்று சொல்பவர்கள் ஒரு பக்கமும், சாதி இல்லாமல் இருப்பவர்கள் ஒரு பக்கமும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கு அடிமை என ஆக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? நீ இந்த சாதி கீழ்த்தனம் என்று சொல்லி ஒதுக்குபவர்களுக்கு ஒரு சாதி உருவாக்கி கொண்டிருக்கிறது. சிந்தித்து பார். இங்கு சாதியே இல்லை என்று கூறுபவர்கள் கூட ஒரு சாதியை நிலைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சரியாக சிந்தித்து பார். நீதி என்பது நீ கேட்டு பெற வேண்டுவது அல்ல, உன் கையில் தானாக வந்து சேர்வது. சமூக நீதி உனது பார்வையில் மட்டுமல்ல, நமது பார்வையிலும் இனி நாதியற்று போய் கிடக்க கூடாது என்பதை உறுதியிட்டு கூறுகிறேன். இத்தனை நேரம் என் பேச்சை கேட்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ்மொழி குணர்வின் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை கலந்தவர், இன்னரும் இயலசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலந்தேயத்து இறமியர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். வான்முகில் மலையடை வாழ்க்கையை தொடங்கியவர், வளர்ந்தரு குறிஞ்சியிலே காதலை உணர்ந்தவர், தேனுமில் முல்லை மருதம் நெய்தலென தீர ஆய்ந்து நல்லிலர முகுத்தவர், காந்தரு பொருளையும் கலனையும் சென்றவர், கடலின் பரப்பையும் கடந்தையல் வென்றவர். ஏன் தெரியுமா? இவர்கள் தமிழர்கள். உள்ளங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடையுள் நறுமலரே, ஒளியினுள் புதுநலவே, அன்பே அழகே அமுதே இன்பமே உயிரே இனியதென்றலே, பனியே கனியே பசுந்தோகை மலரே, மன்மத விளக்கே மரகத மணியே, தமிழே உன்னை தமிழே என்று அழைத்திடவே ஆசை என்று கலைஞரின் கவிதையை முன்வைத்தேன். உரையினை தொடங்குகின்றேன். தாருங்கள் தங்களது கவனங்களை. வழங்கப்பட்ட தலைப்போ சமூக நீதி. எனது பார்வையில் சமூக நீதி. சமூக நீதி என்பது சமுதாயத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான நீதியை வழங்குவதுதான் சமூக நீதி. இன்றைய காலகட்டத்தில் இது இருந்தாலும் பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சமூக நீதி என்பது யாவருக்குமே இல்லை. ஒரு நாய் நடக்கிற தெருவில், ஒரு மாடு ஆடுகள் நடக்கிற தெருவில், ஒரு மனிதன் நடக்க தடை போட்டார்கள் அந்த வைக்கம் தெருவிலே. தோளிலே துன்று அணிந்து செல்ல தடை போட்டார்கள் அந்த வைக்கம் தெருவிலே. காலில் காலணி அணிந்து செல்ல தடை போட்டார்கள் அந்த வைக்கம் தெருவிலே. அதை எல்லாம் உடைத்தெறியத்தான் பெரியார் அவர்கள் சுய வாழ்வில் இருந்து தன் பொது வாழ்வுக்கு திரும்புகின்றார். அப்படி திரும்புகின்ற பொழுது அவர் முதலாக கையில் எடுத்ததே இந்த சமூக நீதி. அந்த சமூக நீதியை நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டும் தானா? சமூக நீதிக்காக அண்ணல் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் எவர் ஒருவருக்கு தனி தர மாட்டேன் என்று சொன்னார்களோ,
எவர் ஒருவருக்கு கல்வி கற்றுத்தர மாட்டேன் என்று சொன்னார்களோ, எவர் ஒருவருக்கு முடிவெட்ட மாட்டேன் என்று சொன்னார்களோ, எவர் ஒருவர் கோணிப்பையோடு பள்ளிக்கு வர வேண்டும் என்று சொன்னார்களோ, அறிவார்ந்தவர்களே, அவர் எழுதினார். அரசியலமைப்பு சட்டத்தை அவர் எழுதினார். இந்திய பாராளுமன்றத்திற்குள் நுழைகிறார். அவரை எதிர்த்தவர்கள் எல்லோரும் தலைகுனிந்து வரவேற்கின்றார்கள் என்று சொன்னால், அவர் அவருடைய இனத்திற்கான சமூக நீதி அந்த இடத்திலே பெற்றார். அவருடைய இனத்திற்கான பெற்ற சமூக நீதி இன்று வரை நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் அது அவருக்கான முயற்சி. அதை நாம் காப்பாற்ற வேண்டும் அல்லவா? இன்றைக்கு அப்படியா இருக்கிறது? ஏபிஜே அப்துல் கலாம் அன்றைக்கு சொன்னார். என்ன சொன்னார்? எதிர்கால இளைஞர்கள் அறிவானவர்கள், சிந்தனையாளர்கள், விஞ்ஞானிகள், அறிவை படைப்பவர்கள் என்று சொன்னார். இன்றைக்கு என்ன அப்படியா இருக்கிறது? தலைவா தலைவா என கரகோஷம் எழுப்பி 41 உயிர்களை காவு கொடுத்த பிறகும் கவலையின்றி பின்பும் கத்தி கொண்டிருக்கின்ற இளைஞர்களை பார்த்து எப்படி அன்றைக்கு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இப்படி சொல்லி இருப்பார் என்ற சந்தேகம் என் மனதில் எழுகிறது. அது மட்டுமல்ல, இந்த சமூக நீதி, அதாவது காரல் மார்க்ஸ் அவர்கள் சொன்னார் எல்லோருக்கும் தேநீர் கொடுங்கள் என்று. அண்ணல் அம்பேத்கர் சொன்னார் ஒரே மாதிரியான குவளைகள் கொடுங்கள் என்று. அதை தந்தை பெரியார் சொன்னார் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான அளவில் கொடுங்கள் என்று. அதில் பசித்தவன் யாரோ அவனுக்கு முதலில் கொடுங்கள் என்று சொன்னார் முத்தமிழ் அறிஞர் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதை இலவசமாக கொடுங்கள் என்று சொன்னார் தாயுமானவர் ஸ்டாலின் அவர்கள் என்று சொன்னால் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உன் சாத்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் விளக்கமாத்தை விட உன் அறிவு பெரிது. அதை சிந்தித்து செயல்படு. உன்னோட சமூக நீதி உனக்கு கிடைத்துவிடும், உன்னுடைய சமுதாயம் வளர்ந்துவிடும் என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதை சிந்தித்து செயல்படுங்கள். அறிவார்ந்தவர்கள் நாம் எல்லோரும் இன்றைய நவீன காலத்தில் வாழ்கின்றோம். இந்த நவீன காலத்திலே நாம் வாழ்கின்ற இந்த சமுதாய இந்த நடப்பு ஆண்டிலே எவ்வளவு சாதனைகள் படைக்க வேண்டியிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லோரும் எண்ணி பார்க்க வேண்டும். தன்னுடைய சுய வாழ்விலிருந்து பொது வாழ்வுக்கு அர்ப்பணித்த தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதிக்காக போராடினார். அதிலும் குறிப்பாக பெண்ணியர்களுக்காக, பெண்களுக்கான சமூக நீதிக்காக போராடினார். அதற்காக அவர் ஆணினம் அழிந்து போக வேண்டும் என்று சொன்னாரா? இல்லை, ஆணின் ஆதிக்க அடக்குமுறை சற்று அடங்கி போக வேண்டும் என்று தான் சொன்னார். அப்படி செய்தால் நமக்கு சமூக நீதி கிடைத்துவிடும். சமூக நீதி கிடைத்தால் சமத்துவம் பரவிவிடும். சமத்துவம் பரவினால் சகோதரத்துவம் வளரும். சகோதரத்துவம் வளர்ந்தால் இந்தியாவிற்கான விடுதலை தேதி நிர்ணயிக்கப்படும் என்று அன்றைக்கே அவர்கள் எல்லோரும் முழங்கினார்கள் என்று சொன்னால் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கருப்பின மக்களுக்காக, தன்னுடைய கருப்பின மக்கள், என்னுடைய மக்கள் எந்த விதத்திலே குறைந்தவர்கள் என்று கருப்பின மக்களுக்காக போராடியவதான் நெல்சன் மண்டேலா. சீப்பு தயாரிப்பவன் கோடீஸ்வரனா இருக்கா? ஒன்று நினச்சிக்கோங்க, சீப்பு தயாரிக்கிறவன் கோடீஸ்வரனா இருக்கா. அந்த சீப்பை வாங்கி பயன்படுத்துகின்ற நாமெல்லாம் காசுக்காரவும் லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரனா இருக்கா. ஆனால் அந்த சீப்பை விற்கிறவன் தாழ்த்தப்பட்டவன். ஊக்கு தயாரிக்கிறவன் கோடீஸ்வரன், அதை பயன்படுத்துகிறவன் லட்சாதிபதி. அந்த ஊக்க விற்கிறவன் தாழ்த்தப்பட்டவன். எந்த விதத்தில் தாழ்த்தப்பட்டவன்? எந்த விதத்தில் தாழ்த்தப்பட்டவன்? அவனும் நம் மனித இனத்தை சேர்ந்தவர். அவர் எந்த விதத்திலும் தாழ்த்தப்பட்டவர் அல்ல. மனித சமுதாயத்தில் பெரியவன், சிறியவன், ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் என்ற எந்த பாகுபாடும் இல்லை. அதிலும் குறிப்பாக தமிழ் சமுதாயத்தில் அந்த பாகுபாடு இல்லை என்று சொல்வது உண்மை. அது வரலாற்று உண்மை. தமிழர்கள் யாவரும் அவ்வாறு நடந்து கொள்ள மாட்டார்கள் என்று நான் நம்புகின்றேன். உலகின் உன்னதமான தலைவர்கள் ஒருவர்தான் டாக்டர் வி.ஆர். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இந்தியாவின் தலைமை சிற்பி, முதல் சட்ட அமைச்சர் அவர்கள். பத்திரிகையாளர், சிந்தனையாளர், கல்வியாளர், பெரும் சொற்பொழிவாளர், அரசியல் ஆய்வாளர். இத்தனையும் தாண்டி அவர் பட்ட துன்பங்களை எல்லாம் தன் கையில் ஏந்தி சமூக நீதியை பெற்றாலே நாம் இந்த சமுதாயத்தில் நல்ல நிலைமை அடைந்து விடுவோம் என்று போராடி கொண்டிருந்தார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். கல்வியை பயிலுங்கள், சாதி மத துவேர சக்திகள் அஞ்சி ஓடிவிடும் என்று சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அந்த கல்வி உங்களுக்கு தடையாக இருக்கிறதா? அந்த கல்விக்கு தடையாக உள்ளது எது என ஆராயுங்கள். அந்த ஆராய்ந்து அந்த தடையை நீக்குங்கள் என்று சொன்னார். அப்பொழுது ஆராய்கின்ற பொழுதுதான் தீண்டாமை என்ற ஒரு வார்த்தை அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்றுச்சு. அது என்ன தீண்டாமை? இமயம் முதல் குமரி வரை இந்திய நாடு, உலகில் உள்ள வளங்களெல்லாம் உடைய நன்னாடு, சமய போதர்கள் பல தோன்றிய நாடு, கட்ட சாதி பேதமாலமாய் வேரூன்றிய நாடு, தீண்டாமை பேசி உழைப்பவரை தாழ்த்திய நாடு, கட்ட சாதி பேதமாலமாய் வேரூன்றிய நாடு, இந்து சமூகத்திலே 20 விழுக்காடு இங்கு நொந்து கிடப்பது இந்த நாடு செய்த பாவம் அம்மா. பல்லு வரை சக்கிலியர் வஞ்சமர் என்று சொல்லி எள்ளி நகையாடி இழிகுலுத்து நின்றன. மேலில் துணி எழுந்தால் தோலை உறுத்திடுவார், காலில் செருப்பணிந்தால் தோலை முறித்திடுவார், பெண்கள் ரவி கிணிந்தால் விடுத்து கிழித்திடுவார், கண்கள் கலங்க அவர் கற்பு அளித்திடுவார். இதுதான் தீண்டாமையா? இந்த தீண்டாமை உங்களுக்கு தடையாக இருக்கிறதா? அதை உடைத்து எறிந்து செல்லுங்கள்.
உங்களுடைய சுதந்திரமான வாழ்விற்கு பெண்களுக்கு உங்களுடைய சுதந்திரமான வாழ்க்கைக்கு அந்த கற்பு தடையாக இருக்கிறதா? அந்த கற்பை அறுத்தறியுங்கள் என்று சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள். அப்படிப்பட்ட தந்தை பெரியார், ஆனால் அம்பேத்கரால் வழிகாட்டப்பட்ட சமூக நீதி இன்றைய கால இளைஞர்கள் சிலர் கடைபிடித்து வந்தாலும் சிலர் அதை கடைபிடிப்பதில்லை. பிறகு எல்லோரும் சொல்கின்றார்கள் பெரியார் அவர்களை, பெரியார் என்னதான் சமூக நீதிக்காக போராடினாலும் அவர் தன் மகளாக பாவித்து கொண்ட மணியம்மையாரை திருமணம் செய்து கொண்டார் என்று. முட்டாள்களா? மணியம்மையாரை திருமணம் செய்து பெரியாரான இன்ப சுற்றுலாவா சென்றார்? தன் மூதாட்டி வயதிலும் மூத்திரச்சட்டியை கையிலே சுமந்து மான தமிழர்களுக்காக போராடிய தலைவர் அவர். அவரை பார்த்து நீங்கள் எல்லோரும் எப்படி அப்படி ஏற்க முடியும்? சமூக நீதிக்காக தன் வாழ்வையை அர்ப்பணித்தவர், தமிழ் சமுதாயத்திற்காகவும் தமிழர்களுக்காகவும் அத்துணை ஒடுக்கப்பட்ட இனத்திற்காகவும் தன் வாழ்வை அர்ப்பணித்தவர் தந்தை பெரியார் அவர்கள். இந்த சமுதாயத்தில் ஏன் ஒடுக்கப்பட்டவன், எவன் தாழ்த்தப்பட்டவன்? எவனும் தாழ்த்தப்பட்டவனும் அல்ல, எவனும் ஒடுக்கப்பட்டவனும் அல்ல என பகுத்தறிந்து பகுத்தாய்ந்து அதை வெளிப்படுத்தியவர் தந்தை பெரியார் அவர்கள். படிப்பறிவு வேறு பகுத்தறிவு வேறு என்பதை உணர்த்தியவர் தந்தை பெரியார் அவர்கள். நீ பகுத்தறிவை மட்டும் வைத்துக் கொண்டாலும் படிப்பறிவை மட்டும் ஒன்றை மட்டும் வைத்துக் கொண்டாலும் இந்த சமுதாயத்தில் உன்னால் முன்னேற முடியாது. இரண்டையும் கற்றுக்கொள், ஆனால் இரண்டும் வேறு வேறு என்பதை முதலில் கற்றுக்கொள் என்று சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள். அப்படிப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த நாம் எல்லோரும் இந்த சமூக நீதியை இன்றைக்கல்ல இன்னும் பல ஆண்டுகள் சென்றாலும் அந்த சமூக நீதியை நாம் எல்லோரும் காப்பாற்றப்பட வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் இந்த சமூக நீதி இன்றைக்கும் நிலைநாட்டப்பட்டு வருகிறது என்று சொன்னால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சமீப காலத்திலே ஒரு அறிக்கை வெளியிட்டார். சமூகத்திற்கு தடையாக இருக்கிறதா? சமூக நீதிக்கு தடையாக இருக்கிறதா? சமூகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு தடையாக இருக்கிறதா? காலனி என்ற சொல்லை நீக்கி விடுகிறேன் என்று சொல்லி காலனி என்ற சொல்லை நீக்கி இந்த சமூக நீதியை நிலைநாட்டியவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் என்று சொன்னால் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒன்றை மட்டும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். தமிழர்களே, நாம் எல்லோரும் சமூக நீதிக்காக போராடிய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுடைய வழியில் பிறந்தவர்கள், சமூக நீதியை வழிகாட்டிய தந்தை பெரியார் வழியில் பிறந்தவர்கள், அதை உருவாக்கி தந்த நாள் அம்பேத்கர் அவர்கள் வழியில் பிறந்தவர்கள். எல்லோரும் சமூக நீதியை கடைபிடியுங்கள். உங்களது வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சாதி மதம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவன் இவன் இந்த சாதியை சேர்ந்தவன் அந்த மதத்தை சார்ந்தவன் பிரிவினைவாதத்தை விட்டுவிடுங்கள். எல்லோரும் ஒரே மக்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு கவிதை வரிகளை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். அறிவின் கடலை கடைந்தவனாம், அமிர்த திருக்குறள் படைத்தவனாம், பொறியின் ஆசையை குறைத்திடவே பொருந்திய நூல்கள் உரைத்திடுவான். தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு. கவிதை சுவடுகள் வடித்தெடுத்தான், கலைஞர் கவியென பெயர் கொடுத்தான். தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேலென பேசிடுவான். மானம் பெரிதென உயிர் விடுவான், மற்றவருக்காக துயர்படுவான். தமிழால் இயங்கி தமிழிலயம் இயங்கி விழாவிற்கு வந்திருக்கும் அத்துணை பேரையும் வணங்கி என் உரையினை நிறைவு செய்கிறேன். மாமலை மாறி பெய்தும் என் இந்த மலையின் மலையோசை கேட்காமல் என் குரலோசை கேட்க வந்த அத்துணை வெறியோர் சான்றோரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொல்லும் பொருளும் சொல்லுகின்ற பாங்கும் சுவைப்படாமல் அமைந்துள்ளதால் பழங்கும் பகுத்தாய்ந்து தேர்வு செய்ய காத்திருக்கும் நடுவர் அவர்களே, யார் பெறுவார் முதல் பரிசு என அறிய துடிக்கும் ஆவலுடன் காத்திருக்கும் அனைவருக்கும் என் முத்தான வணக்கத்தை கொத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் ராஜபிரியா. என்னோட யூஜி டிகிரி வந்து RVS Technical Campus கோயம்புத்தூர் in BE Computer Science and Engineering. நெக்ஸ்ட் என் பிஜி டிகிரி பாரத் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் இன் MBA ஃபர்ஸ்ட் இயர். இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, எனது பார்வையில் சமூக நீதி. சமூக நீதி என்றாலே ஒவ்வொரு மனிதரும் சமமாக கருதப்பட வேண்டும். ஜாதி, மதம், பணம், பாலினம், நிறம் என்பதை மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் எல்லோருக்கும் சம உரிமை, சம வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும். எனது பார்வையில் சமூக நீதி என்றாலே பள்ளிகளில் எல்லா குழந்தைகளுக்கும் தரமான கல்வி, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான வேலை வாய்ப்பு, ஊழல் இல்லாத அரசு மட்டும்தானையா? நான் வாழும் சமூகத்தை நான் பெருமையாக பார்க்கிறேன். ஆனால் அதில் இன்னும் சமத்துவம், வேலைவாய்ப்பு, தரமான கல்வி வலுவாக வேறின்றி இருக்க வேண்டும். பெரியார் சொன்னபடி சிந்தனை மாற்றமே சமூக மாற்றம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. சமீபத்தில் நடந்த கரூர் படுகொலை, கூட்ட நெரிசலின் விபத்து, இதுவே அரசின் பாதுகாப்பாக இருக்கிறது. சமூகத்தில் உயிரை காக்க வேண்டிய இடத்தில் அலட்சியம், இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சின்ன கவிதை. உழைப்பவனின் உயர்வை மதிக்கப்பட, உண்ணாதவனின் பசியை தீர செய்யப்பட்ட
பிறந்த நானால் யாரும் தாழ்ந்து போகாமல் பிறரை மதிப்பதே சமூக நீதி. சில குறைகள் இருந்தாலும் சுயமரியாதையின் முன்னேற்றத்திற்காக போராடி கொண்டிருக்கும் உயிர்பான மண். இந்த மண்ணின் மக்களாகிய நாம் அதனை இன்னும் சிறப்பாக்க வேண்டும் என்பதே எனது கருத்து. நன்றி, வணக்கம். ஓங்கள் இடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி செங்கதிரோன் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் என்று என் தாய்மொழியாம் தமிழ்த்தாயை போற்றி மகிழ்கிறேன். தஞ்சை நல்லூர் முற்றம் மற்றும் சமூக மருத்துவத்துறை தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி இணைந்து வழங்கும் இந்த சமூக நீதி கருத்தரங்கிற்கு வருகை புரிந்து இங்கே இருக்கக்கூடிய மேடையின் முன்னுள்ளோர், மேடையில் கண்ணுள்ளோர் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். ஒரு பெரும் புயலுக்கு முன்னாடி ஒரு சின்ன தென்றல் காற்று வீசும், பார்த்துருக்கீங்களா? ஒரு பூகம்பத்திற்கு முன்பு ஒரு சாரல் மழை பொழியும். அதே போல்தான் இங்கு பேச்சாளர்களாக பேச வந்திருக்கின்ற அந்த 4 பெரும் புயல்களுக்கு முன்னால் ஒரு சிறு தூறலாக, ஒரு சிறு தென்றலாக இன்றைய இளைஞர்களாகிய நாங்கள் எங்களுடைய சிந்தனைகளை உங்களிடம் தெளித்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் நான் அறிந்த சமூக நீதி என்கின்ற தலைப்பில் என்னுடைய சிந்தனைகளையும் உங்களோடு பகிரலாம் என்கின்ற ஒரு பேராவலோடு இந்த மேடையில் ஏறி இருக்கிறேன். சமூக நீதி இன்றைய காலகட்டத்திலும் சமூக நீதி குறித்த கருத்தரங்கங்கள் தேவைதானா? 2025 தொட்டுட்டோம், தொழில்நுட்ப வளர்ச்சி எங்கேயோ போயிட்டுருக்கு, இப்போவும் உட்காந்து சமூக நீதி சமத்துவம்னு பேசிக்கிட்டு இருக்கோமே என்கின்ற கேள்வி இங்கு இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு இருக்கலாம். உங்களுடைய கேள்விக்கு நிச்சயமாக என்னுடைய உரையினுடைய இறுதியில் ஒரு பதில் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையை மட்டும் வைத்துக்கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். ஒரு சமூக மேலாதிக்கம் கொண்ட ஒரு குழுவினர், அது மொழி அடிப்படையிலாகவோ அல்லது இனத்தின் அடிப்படையிலாகவோ எப்படி வேண்டுமானதாக இருக்கலாம். சமூக மேலாதிக்கம் கொண்ட ஒரு குழுவினர் சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்ற குழுவினரினுடைய உரிமைகளை பறித்தெடுக்கும் பொழுது அல்லது தடுக்கும் பொழுது இந்த சமூகத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வு நிகழ்வுது. அப்போ அந்த சமூக முரணை எதிர்த்து அந்த அவர்களுடைய உரிமைகளை பெற்றிட ஒரு போராட்ட உணர்வு நம் மனதில் தோன்றுகிறது அல்லவா? அந்த போராட்ட உணர்விற்கு தான் சமூக நீதினு பேர். இப்போ திடீர்னு யோசிச்சு பாருங்க, ஆண் பெண் இவர்களுக்கு இடையேயான அந்த முரண்பாடு ஒரு இயற்கையானதாக, ஒரு இயல்பானதாக நம்மில் சிலருக்கு தோன்றலாம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையான அந்த வேறுபாடு இயற்கையானதுன்னு. அதே மாதிரி தான் இந்த ஆப்பிரிக்க கருப்பின மக்கள் மீதான நம்முடைய பார்வையும் இதே வகையை சேர்ந்தது தான். ஆனால் இது இயற்கையானதா அப்படின்னா இல்லை. பல நூற்றாண்டுகளாக வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு இருக்கின்ற அவர்களுடைய பலவீனமான நிலை நமக்கு இயற்கையானதாக தோன்றலாம், ஆனால் அது இயற்கையானது கிடையாது. நம்முடைய கண்ணுக்கு தெரியாத அதே சமயத்தில் ஒரு மிகப்பெரிய உருவம் கொண்ட ஒரு ஆதிக்கம், ஒரு அதிகாரம் அந்த இடத்துல ஊடுருவி இருக்கு அப்படின்றத நம்ம மறுக்க முடியாது. இப்போ தொழில் புரட்சியை தொடர்ந்த அந்த மேலை நாடுகளில் நீங்கள் சமூக ஏற்றத்தாழ்வு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உற்பத்தி கருவிகள், இயற்கை வளங்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றவர்கள் முதலாளிகளாக இருக்கிறாங்க. அந்த வாய்ப்பை பெற மறுக்கப்பட்டவர்கள் தொழிலாளிகளாக இருக்காங்க. ஆனால் நம்ம இந்திய நாட்டில் நம்முடைய அந்த புராதன நூல்களின் அடிப்படையில் அந்த நால்வர்ண அந்த பாகுபாட்டு முறையில் சமூக ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. இப்போ மேலை நாடுகளில் ஒரு தொழிலாளி ஒரு உற்பத்தி கருவியை பெறக்கூடிய வாய்ப்பை பெறும்போது தொழிலாளி முதலாளியாக மாற்றம் பெற முடியும். ஆனால் நம்முடைய நாட்டில் பிறப்பு முதல் இறப்பு வரை நீ ஒரே சமூகத்தில் இருக்க வேண்டிய ஒரு சமூக தடை இந்த நாட்டில் இருக்குது. அது கொடுமையானது கூட. இப்போ நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று சமத்துவம், எல்லோருக்கும் எல்லாம் சமமாக கிடைக்க வேண்டும்னு. ஆனால் சமூக நீதி இல்லாத சமத்துவம் பயனற்றது. எப்படி இப்போ உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு போட்டித் தேர்வை 2 பேர் எதிர்கொள்கிறார்கள், 2 பேருக்கும் ஒரே தேர்வு தான், 2 பேரும் ஒரே மதிப்பெண்ணை பெறுகிறார்கள், 110 110ன்னு வச்சுக்குவோம். இதில் ஒரு பையனுக்கு மட்டும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் கல்வியிலேயோ வேலை வாய்ப்புலையோ உனக்கு வாய்ப்பு கிடைத்திருது. வாய்ப்பு மறுக்கப்பட்ட ஒருவன் கேட்கிறான், 2 பேரும் ஒரே மார்க் தானே வாங்கியிருக்கோம், சமத்துவத்தின் அடிப்படையில் 2 பேருக்கும் சீட்டு கிடைக்கணுமேன்னு கேட்கலாம். அதில் நியாயம் இருப்பது போல தெரியலாம். ஆனால் இந்த இடத்துல அவனுடைய வரலாற்றை, அவனுடைய பாரம்பரியத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த கேள்வி கேட்கக்கூடிய அவனுடைய தாத்தா ஒரு பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்திருப்பார். அவனுடைய அப்பா ஒரு அரசு உயர் அலுவலகத்தில் ஒரு உயர் அதிகாரியாக இருந்திருப்பார். ஆனால் இங்கே ஆப்போசிட்டில் அந்த பையனோட தாத்தா ஒரு கூலி தொழிலாளியாக, கொத்தடிமையாக இருந்திருப்பார். அவனுடைய தந்தையோ கல்வி என்கின்ற வாய்ப்பு மறுக்கப்பட்டவராக இருப்பார். அப்போ உடல்
உடலில் உள்ள பலம் பொருந்திய ஒருத்தனும் பசியினால உடல் மெலிந்து இருக்கக்கூடிய ஒருவனையும் ஒரே ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறான் நீனு அப்படின்னு சொல்வது எப்படி சமத்துவமாகும்? அப்ப பசியால் மெலிந்து இருக்கக்கூடிய அவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கு பேரு தான் இந்த இடஒதுக்கீடு. அப்ப சமூகத்தினுடைய ஒரு கண் இந்த இடஒதுக்கீடுனா மற்றொரு கண் சாதிய ஒழிப்பு. சாதிய ஒழிப்பு குறித்து பேசாத தலைவர்களோ எழுத்தாளர்களோ கவிஞர்களோ இல்லை. நீங்கள் அப்போ ஆரம்பித்து இப்போ வர பார்த்தீங்கன்னா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன வள்ளுவனில் ஆரம்பித்து யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்ன கணியன் பூங்குன்றன் தொடர்ந்து ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடிய பாரதி முதற்கொண்டு தீண்டாமை ஒழிய வேண்டுமெனில் இங்கு சாதி அமைப்பு ஒழிய வேண்டும் என்று சொன்ன பெரியார் முதற்கொண்டு சாதிய ஒழிப்பு போராட்டம் சிந்தனைகளாக மலர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் வெறும் போராட்டத்தால் பேச்சால் இந்த சாதியை ஒழித்திட முடியுமானா அது ஒரு கேள்விக்குறி. அதுக்கு களத்தில் இறங்கி களப்பணி செய்யணும். அந்த களப்பணி செய்வதற்கு இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் இளைஞர்கள். இளைஞர்களாகிய நம்முடைய கையில் ஜாதியை ஒழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இருக்குது. என்ன அப்படின்னா அது காதல். காதல் வழியாக இருக்கக்கூடிய கலப்பு திருமணங்கள். இப்போ இரண்டு வேறுபட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் காதலித்து அவர்கள் திருமணம் நடந்து ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தை சாதி அற்றவனாக இருக்கிறான் அப்படின்னா சாதிய ஒழிப்பு குறித்து பேசக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பத்தில் காதல் திருமணத்தை, குறிப்பாக கலப்பு திருமணத்தை ஊக்குவிக்கணும். அடுத்ததாக பெண்ணிய விடுதலை. ஒரு கவிஞன் பாடியிருந்தா ஆணிற்கும் கற்புண்டு. எப்படின்னா அந்த கவிதை இப்படி ஆரம்பிக்கிறது: கற்பனப்படுவது யாதனின் திண்மை என வகுக்கிறது வள்ளுவம். திண்மையை திட்டமிட்டு திரித்து உடற்திண்மை ஆணுக்கு உள்ளத்திண்மை பெண்ணுக்கு என பிரித்து கற்பை கன்னிகளுக்கே கட்டாயமாக்கியது அன்றைய ஆணாதிக்க சமூகம். முட்புதற்காட்டில் முளைத்த மூங்கிலொன்று முளவதிர முழங்கியது கற்பென்றால் இரு கட்சிக்கும் பொது என ஆண்களுக்கும் கற்பை அறிமுகப்படுத்தி கன்னிகளின் கண்ணீரை துடைக்க கவிதைகளை கைக்குட்டையாக்கியவன் என் தோழன் பாரதி. ஆணுக்கும் கற்புண்டு, ஆம், உடன்பயிலும் தோழியின் உள்ளுறுப்புகள் நோக்காமை. உயிர் காதலியே ஆயினும் உறவுக்கு முன் உடல் பரிமாற்றம் கொள்ளாமை. வாழ்வதற்கு வரதட்சணை வாங்காமை. பெண்மையை கற்பெண்ணும் கயிறு கொண்டு கட்டி போட நினைக்கும் சமூகமே ஆணுக்கும் கற்புண்டு. இறுதியாக இன்றைய இளைஞர்கள் மீது இந்த சமூகம் பல்வேறு கேள்விகளை, வருத்தங்களை கொண்டிருக்கிறது. அவற்றில் சில நியாயமான கருத்துக்களும் உண்டு. ஆனால் ஒரு இளைஞனின் பிரதிநிதியாக இந்த அவையிடம் சில கேள்விகளை முன்வைத்துவிட்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். படி 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 என்று எங்களை புத்தக புழுவாக மாற்றிக்கொண்டிருக்கிற பெற்றோர்களே, ஏன் எங்களுக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்கவில்லை? ஏன் எங்களை நீங்கள் அரசியல் படுத்தவில்லை? ஏன் எங்களுக்கு நீங்கள் காதலிக்க கற்றுத்தரவில்லை? சாதிக்கு சங்கம் வளர்க்கின்ற சங்கிகளே, எங்கள் மீது எதற்கு உங்கள் ஜாதி முத்திரை? எங்கள் மீது எதற்கு உங்கள் ஜாதி முத்திரை? லாக்அப் மரணத்தை இன்று வரை நடத்தி கொண்டிருக்கிற காவல்துறையினரே, ஏன் எங்கள் மீது உங்களுக்கு இவ்வளவு வன்முறை? ஏன் எங்கள் மீது உங்களுக்கு இவ்வளவு வன்முறை? பெண்ணிற் பெருந்தக்க யாவுள என்று பேசிய வள்ளுவன் மண்ணில் ஏன் இன்னும் பெண் அடிமையாகவே இருக்கிறாள்? அடிக்கடி ஐநா சபை என்ற பெயரில் கூடும் உலக நாடுகளே, அடிக்கடி ஐநா சபை என்ற பெயரில் கூடும் உலக நாடுகளே, நீங்கள் சத்தியம் செய்து கொடுத்த போரில்லா உலகம் எங்கே? அரசியல் பொதுக்கூட்ட நிகழ்வில் சிக்கி மடிந்து கிடக்கும் மனிதனே, உன் லட்சிய நாயகனை ஏன் திரையில் தேடுகிறாய்? இறுதியாக ஒரு 5 வயது பெண் குழந்தை, இல்லை 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 2 வயது பெண் குழந்தை இந்த சமூகத்தை நோக்கி கேட்கும் கேள்வி கொடூரமானது. என்ன தெரியுமா? 2 வயது பெண் குழந்தை கேட்கிறது, இன்று நான் பத்திரமாய் வீடு போய் சேர்வேனா? இன்று நான் பத்திரமாய் வீடு போய் சேர்வேனா என்று கேட்கக்கூடிய கேள்வி வெறும் கேள்வி அல்ல, இந்த சமூகத்தின் மீது எரியப்பட்டிருக்கிற ஒரு நெருப்பு கனல். இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை பெற்று சமூக நீதியுடன் கூடிய சமத்துவ சமூகம் உருவாகும் வரை தஞ்சை நல்லூர் முற்றம் போன்ற அமைப்புகள் நடத்துகின்ற இந்த சமூக நீதி கருத்தரங்கங்கள் அவசியம் தேவை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.